நம்மள நிறையா பேர் சிட்டிகள்லையோ இல்லை அர்பன் ஏரியாவிலேருந்து தான் வசிச்சுக்கிட்டு இருப்போம். அதனாலே நமக்கு இந்த மாதிரி காடுகள், இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப பயமுறுத்துறதாகவே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், அங்கே போனால் எப்படி வெளியே வர்றது, அங்கே எப்படி வாழ முடியுங்கிற எந்த ஐடியாவுமே நமக்குலாம் கிடையாது. ஸோ இதனாலே காடுகளை எப்போவுமே மனுஷங்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற இடம் தான். இந்த மாதிரி காடுகளை பார்த்து பயப்படுறத ஹைலோபோபியான்னு சொல்லுவாங்க. நம்மள பெரும்பாலானவங்களுக்கு நமக்கு தெரியாமல் ஹைலோபோபியா இருக்கலாம். அது அந்த இடங்களுக்கு போகும்போது தான் நம்மளால் உணர முடியும். ஸோ சாதாரண காடுகளே இவ்வளோ பயமுறுத்ததாக இருக்குது அப்படின்னா, உலகத்தில் சில மர்மமான அமானுஷ்ய காடுகள்னே சில இடங்களை பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி உள்ள இடங்கள் இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். 1968 இந்த ஹோயா பசியுங்கிற காட்டில் ஒரு இராணுவ வீரர் ஒரு UFO படம் பிடிச்சார். அதாவது ஒரு பறக்கும் தட்டை படம் பிடிச்சார். அப்போ இருந்தே உலகம் ஃபுல்லாக இருக்க பேரானார்மல் ரிசர்ச்சர்ஸ் மத்தியில் இந்த இடம் ஒரு பிரபலமான இடமாயிருச்சு. இந்த காட்டை டிரான்சில்வேனியாவோட பெர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கிறாங்க. இந்த காட்டு வழியாக போன சில பேர் அவங்களுக்கு தோல் அரிப்பு, வாந்தி, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதனாலே இந்த காடு எல்லார் மத்தியிலும் ஒரு மர்மமான காடாக பார்க்கப்படுது. லண்டன்லேயே ரொம்ப குறைவான பேர் மட்டுமே விசிட் பண்ண ஒரு இடம் தான் இந்த ஹைகேட் செமெட்டரி, அதாவது ஹைகேட் கல்லறை. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கல்லறை பகுதி இருக்குது. இதில் ரொம்ப பிரபலமானவங்களோட கல்லறையும் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கார்ல் மார்க்ஸ், அப்புறம் டக்ளஸ் ஆடம்ஸ், இவங்களோட கல்லறையெல்லாம் இங்கே இருக்குது. இந்த இடம் நிறைய கிளாசிக்கான ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த இடத்த விசிட் பண்ண நிறைய பேர் இந்த இடத்துல கல்லறை மேலே பறக்கும் சில உருவங்களை பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இதனால இந்த இடம் ரொம்ப அமானுஷ்யமான இடமா பார்க்கப்படுது. இந்த இடத்த காடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஒரு குட்டி தீவு. இந்த இடம் இன்டர்நெட் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான். இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட தீவு பொம்மைகளின் தீவுன்னு அழைக்கப்படுது. அதாவது இங்கிலீஷில் ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தீவு முழுக்க பயமுறுத்துற மாதிரி நிறைய பொம்மைகளும் பொம்மையோட பாகங்களும் மரங்களில் தொங்கிட்டோ இல்லை புல்கள்லையும் கிடக்கும். இது பார்க்கும்போது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் ஒரு காலத்தில் ஜூலியன் சாண்டா பரேராங்கிறவருக்கு சொந்தமாக இருந்துச்சு. அவர் இங்கே தான் குடியிருந்தார். அப்போ இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கால்வாயில் ஒரு பொண்ணோட இறந்த உடல் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்தனால இந்த இடத்துல அந்த பெண்ணோட ஆவி இருக்குன்னு நம்பி இங்கே இவர் நிறையா பொம்மைகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சார் இந்த தீவு முழுக்க. ஏன்னா அந்த மாதிரி எந்த தீய சக்திகளும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்பயுமே நிறைய பேர் இந்த இடத்துல அந்த இறந்த பொண்ணோட ஆவி இருக்குன்னு நம்புகிறாங்க. இப்போ ஒரு உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. ஆனாலுமே இந்த தீவு யாருமே அங்கே யூஸ் பண்ணாமல் ஒரு கைவிடப்பட்ட தீவாக தான் இருக்குது. அந்த பகுதியில் இருக்க நிறைய மக்கள் இங்கே உள்ள பொம்மைகள் சில நேரம் தானாக சிரிக்கிறதாகவும் அசைகிறதாகவும்லாம் கதைகள் சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மைன்னு தெரியல. இதனால் இந்த இடம் ஒரு அமானுஷ்யமான இடமா பார்க்கப்படுது. இந்த காடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே அழகான நீர்வீழ்ச்சிகளும் செக்யூங்கிற பிரம்மாண்டமான மரங்களும் இந்த காடு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதே காட்டில் சில இடங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு விசித்திரமான சில ஃபீலிங்ஸ் வரும். இங்கே உள்ள ஃபால்ஸ்லாம் ஹைக்கிங் போகிற சில பேர் அந்த ஃபால்ஸில் சில அழுகிற குரல்லாம் கேட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பல வருஷமாக இங்கே பக்கத்தில் வாழ்கிறவங்க சொல்கிற கதை என்னென்னா, இங்கே உள்ள ஒரு ஏரியில் ஒரு பையன் மூழ்கி இறந்துட்டதாகவும் அவன் இறக்கும்போது அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அழுது தான் இப்போ வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஹைக்கிங் போகிற நிறையா விசிட்டர்ஸ் அந்த இடத்துல இருந்து யாரோ தள்ளி விட்டு மூழ்கின மாதிரி ஃபீல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஹைக்கர் சொல்கிறது என்னென்னா, இங்கே உள்ள ஃபால்ஸில் சில ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதாகவும் அங்கே போகிறவங்கள அது ஃபால்ஸோட முனைக்கு கொண்டு போய் தள்ளி கீழே மூழ்கடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்க இந்த டெரிங் வுட்ஸுங்கிற காடை பொதுவாக எல்லாருமே இந்த ஸ்க்ரீமிங் வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓலமிடும் காடு அப்படின்னு அர்த்தம். இரவு நேரங்களில் இந்த காட்டு வழியாக போனவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளே இருந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி ரொம்ப அலற மாதிரி சத்தங்கள்லாம் கேட்கும். அது போக சிலர் நடந்து போகிற மாதிரி சத்தமும் ரொம்ப பலமாக மூச்சு விட்டா எப்படி கேட்கும் அது மாதிரி சத்தங்களும் கேட்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த பகுதியில் உள்ளவங்க சொல்கிற கதை என்னென்னா, 18வது நூற்றாண்டில் இங்கே வந்த ஒருத்தரை இந்த ஊர் மக்கள் கொன்னுட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறது என்னென்னா, 1948 வருஷம் இந்த காட்டுக்குள்ளே ஒரு 20 பேரோட உடல்களை கண்டுபிடிச்சாங்களாம். இந்த பக்கத்தில் குடியிருக்கவங்களும் இந்த காட்டுக்குள்ளே இருந்து நிறைய விசித்திரமான ஒலிகள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் கிடைச்ச நிறைய உடல்களோட ஆட்டாப்சியில் கூட அவங்க இறந்தக்கான ரீசன் கண்டுபிடிக்க முடியல. இந்த காட்டில் நிறையா பறக்கும் தட்டுகளை பார்த்ததாகவும் பிக் ஃபுட்னு சொல்கிற ஒரு விசித்திரமான உயிரினத்தை பார்த்ததாகவும் நிறைய கதைகள் இருக்குது. அதனாலே இந்த காடு ரொம்ப அமானுஷ்யமான காடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளவங்களாம் நிறைய நம்புறது என்னென்னா, இந்த காடை இப்போ மட்டுமே அமானுஷ்யமாக இல்லை, முன்காலத்தில் காலனி ஆதிக்கத்தில் இந்த இடம் இருந்தப்போ இருந்தே இது அப்படி தான் இருக்குது. இங்கேருந்த வேம்பனாங்கிற பழங்குடியினர் மக்கள்கிட்ட இருந்து ஆட்சியாளர்கள் இந்த இடத்த மொத்தமாக வாங்கினாங்களாம். ஆனால் இந்த காட்டில் நிறையா பிளாக் மேஜிக்கும் நிறைய கொலைகளும் நடந்திருக்கு 1970-80களில். ஸோ அதனால தான் இங்கே இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா இங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க.
இந்த காட்டோட அளவும் இங்கே உள்ள அடர்த்தியுமே இந்த காடு நிறையா கிரிமினல்ஸ் ஒழிகிறதுக்காகவும் நிறையா உடல்களை புதைக்கிறதுக்காகவும் இந்த இடத்த பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. 1960 இந்த காட்டுக்குள்ளே நிறைய கொலை குற்றவாளிகளையும் நிறைய குற்றவாளிகளையும் பதுங்கியிருந்தவங்களை பிடிச்சிருந்துருக்காங்க. இன்னும் சில பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளே நம்ம காரை ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே காரை நிறுத்தி நியூட்ரலில் போட்டோம்னா நம்ம காரை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இந்த காட்டை பார்க்கும்போது இதோட அமைப்பே நம்ம ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில காடுகளை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இன்னுமே நிறைய இடங்கள் உலகத்தில் இருக்குது. அதை நம்ம இன்னொரு பார்ட்டாக வேணால் பார்ப்போம். பட் எப்பயுமே ஒரு காடு அமானுஷமாக இருக்கோ இல்லையோ, அது எப்பயுமே மனுஷங்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற விஷயமாக தான் இருக்குது. பழங்குடியின மக்களை தவிர வேறு யாராலையுமே காட்டை ரொம்ப எளிதாக கடந்து போக முடியாது. தேங்க்யூ.